நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உன்னையே பாடிடுவேன், உன் நாமத்தை உயர்த்தி புகழ்ந்திடுவேன் என்றென்றும். உன்னையே பாடிடுவேன், உன் நாமத்தை உயர்த்தி புகழ்ந்திடுவேன் என்றென்றும். உன்னையே பாடிடுவேன். ஆழமாமுலகில் அமிழ்ந்து போனேன், நாளமாமுலகில் அமிழ்ந்து போனேன். ஆத்துமா மட்டும் வெள்ளம் புரண்டது புனிதா. உன்னையே பாடிடுவேன். சத்துருவாலே சகிக்க ஒண்ணாத, சத்துருவாலே சகிக்க ஒண்ணாத எத்தனையோ நிந்தை என்னை சூழ்ந்திடுதே. கர்த்தனே உந்தன் கரமதை நீட்டி, கர்த்தனே உந்தன் கரமதை நீட்டி காத்திடுமே. உன்னை போற்றிடுவேனே புகழ்ந்து. உன்னையே பாடிடுவேன், உன் நாமத்தை உயர்த்தி புகழ்ந்திடுவேன் என்றென்றும். உன்னையே பாடிடுவேன். புத்தியினத்தால் புரிந்தேன் பாவம், புத்தியினத்தால் புரிந்தேன் பாவம். நித்தமும் குற்றங்கள் நீதனே செய்தேன். சுத்தமே தாரும் சோதனை தீரும், சுத்தமே தாரும் சோதனை தீரும். அத்தனை உமது அருள் மிக காரும் மடியான். உன்னையே பாடிடுவேன், உன் நாமத்தை உயர்த்தி புகழ்ந்திடுவேன் என்றென்றும். உன்னையே பாடிடுவேன்.
கூப்பிட்டு இளைத்தேன், குறைகளை உணர்ந்தேன். கூப்பிட்டு இளைத்தேன், குறைகளை உணர்ந்தேன். காத்து காத்திருந்து கண் பூத்து போனேன். நிந்தை சகித்தேன் நேசரு உமக்காய். நிந்தை சகித்தேன் நேசரு உனக்காய். எந்தையை எனக்காய் எழுந்தருள் வீரே விரைந்து. உன்னையே பாடிடுவேன், உன் நாமத்தை உயர்த்தி புகழ்ந்திடுவேன். என்றென்றும் உன்னையே பாடிடுவேன், உன் நாமத்தை உயர்த்தி புகழ்ந்திடுவேன். என்றென்றும் உன்னையே பாடிடுவேன், உன்னையே பாடிடுவேன், உன்னையே பாடிடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நாம் இந்த வருஷத்தில் ஜனவரி மாதத்திலிருந்து இந்த டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி வரையிலேயும் தேவனாகிய கர்த்தர் நடத்தி வந்திருக்கிறார். ஆனால் எத்தனையோ சஞ்சலங்கள், வியாதிகள், கண்ணீரின் பாதை, இவைகள் எல்லாவற்றின் மத்தியிலேயும் நாம் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நானும் கூட அடிக்கடி நினைப்பேன், எப்படி ஒவ்வொரு நாளையும் தேவனாகிய கர்த்தர் கடந்து வர செய்தார் என்று நினைப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாது. அதுபோல் உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான பிரச்சனைகளும் வியாதிகளும் நெருக்கங்களும் காணப்பட்டது. ஆனாலும் கர்த்தருடைய கிருபையினால இந்த நாளிலே கர்த்தருடைய சன்னிதானத்திலே நம்மை கொண்டு வந்திருக்கிறபடியினால நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் வாசிக்க கேட்ட வசனத்திற்கு நேராக கடந்து போவோம். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம், அதில் 13வது வசனம். நீங்கள் எகிப்தியருக்கு அடிமையாய் இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. நம்மை தேவனாகிய கர்த்தர் நிமிர்ந்து நடக்க பண்ண வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அந்த வசனத்திலேயே நாம் படிக்கிறோம், நுகத்தடிகளை முறித்து. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நுகத்தடிகள் காணப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் இப்போ உள்ள சின்ன பிள்ளைங்களுக்கு தெரியாது, ஆனால் பெரியவங்களுக்கு தெரியும். வயலில் உழும்போது பயிரிடுவதற்கு முன்பாக மாடு 2 மாடை கட்டி உழுவாங்க. அப்பொழுது அந்த மாட்டினுடைய கழுத்தில் நுகத்தடியை வைப்பார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அந்த நுகத்தடியை சுமந்தால்தான் சுமந்து அந்த வயலை அந்த மாடு உழுகிறது போல நாமும் கூட இந்த உலகத்தில் பலவிதமான சஞ்சலங்களையும் துக்கங்களையும் சுமந்து கொண்டு இருக்கிறோம், பாடுகளையும் நான் அனுபவித்து கொண்டே இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆனால் நுகத்தடிகளை சுமக்க வேண்டியது தேவன் கொடுத்திருக்கிறதான ஒரு பாதை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனம் சொல்லுகிறது, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அப்படியானால் நாம் கர்த்தரை பின்பற்ற வேண்டுமானால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு பின்பற்ற கடவன் என்று பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட அவருடைய வாழ்க்கையில் நமக்கு மாதிரியாய் கடந்து போனதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஏனென்றால் அவர் சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்னதாக அவர் சிலுவையை
தோளின் மேல் சுமந்தார் என்று பார்க்கிறோம். எதற்காக சிலுவையை சுமந்தார் என்று பார்க்கும்போது, அகில உலகத்தின் நம்ம எல்லாருடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் சுமந்து தீர்க்கும்படியாக அந்த பார சிலுவையை தன்னுடைய தோளின் மேல் சுமந்தார் என்று பார்க்கிறோம். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒவ்வொருவரும் அன்றாடம் ஒவ்வொரு விதமான பாரங்களை நாம் சுமந்து கொண்டே வருகிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, பாரத்தை சுமக்க வேண்டியது அவசியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆனால் அதிலிருந்து விடுதலையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் வசனம் சொல்லுகிறது, மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலிருந்து நாம் படிக்கும்போது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சுமைகள் காணப்படுகிறது, வருத்தங்கள் காணப்படுகிறது. இவை எல்லாவற்றையும் தீர்க்க வேண்டுமானால் பரலோகத்தின் தேவனால மட்டும்தான் முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்படியானால் நாம் எந்த வருத்தங்கள் பாரங்கள் எல்லாவற்றையும் கர்த்தரிடத்திலே நாம் ஒப்படைப்போமானால் அவர் நமக்கு இளைப்பாறுதலை தருவார். அது மட்டுமல்ல, என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கும் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் தெய்வமாய் கொண்டிருக்கிறபடியினால நம்முடைய எல்லா காரியங்களையும் கர்த்தருடைய சன்னிதானத்தில் ஒப்படைத்து, ஆண்டவரே இந்த வருஷத்தின் துவக்கம் முதல் இம்மட்டும் கர்த்தர் எங்களை நடத்தி வந்திருக்கிறீங்க ராஜா. இனி வருகிற நாட்கள் எங்களுக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாட்களாய் காணப்பட வேணும் என்று நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய சன்னிதானத்திலே மன்றாட கடமைப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம். ஆகையினால் தான் இந்த வசனத்திலே பார்க்கும்போது எத்தனை உபத்திரவங்கள் போராட்டங்கள் வந்தாலும் கர்த்தர் என்ன செய்வாரா, நம்மை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவனாகிய கர்த்தர் என்று பார்க்கிறோம். நிமிர்ந்து நடக்க பண்ண வேண்டுமானால் சில பிரச்சனைகளை தாண்டி தான் நாம் வர வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்திலே பார்க்கும்போது அநேகருடைய வாழ்க்கையில் பலவிதமான நுகத்தடிகளை அவர்கள் சுமந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்று நாம் அறிந்திருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவதாக நாம் பார்க்கும்போது அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆவது அதிகாரம் அதில் 25-26 வசனத்தை படிங்க. நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. பவுலும் சீலாவும் நடுராத்திரியிலே தேவனை துதித்து பாடினார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் அதற்கு முன்பதாக நாம் யோசிக்க வேண்டியது, தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் மக்கள் ஆனால் எகிப்தில் அடிமைகளாய் காணப்பட்டார்கள். அளவுக்கு மிஞ்சி வேலை வாங்கி அவர்களை ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளாக மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்ததான அந்த நிலைமையில தேவனாகிய கர்த்தர் அவர்களுடைய அழுகையின் கூக்குரலை கேட்டு அவர்களை விடுவித்து கொண்டு வரும்படியாக மோசே என்கிறதான ஒரு பக்தனை அனுப்புகிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மோசேயை அனுப்பி இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு கொண்டு வரும்படியாக தேவனாகிய கர்த்தர் கிருபை பாராட்டினார் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. பவுலையும் சீலாவையும் அடித்து சிறைச்சாலையிலே போட்டார்கள் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை அடிகள் அடித்தாலும் எத்தனை வேதனைகளை கொடுத்தாலும் அவங்க 2 பேரும் என்ன செய்யல, எந்த விதத்திலேயும் முறுமுறுக்கல, அழல்ல, எதுவுமே பண்ணலை. அவங்க செய்ததான ஒரே காரியம் கர்த்தரை துதித்து பாடினார்கள் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அவர்களுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கும்போது எத்தனையோ அடி அடித்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அடி அடித்து விடுகிறது மட்டுமல்ல, கால்களை தொழு மரத்திலே மாட்டி வைத்திருந்தார்கள் என்று பார்க்கிறோம். அந்த சூழ்நிலையிலும் கூட அவர்கள் எதையுமே யாரையுமே முறுமுறுக்காமல் திட்டாமல் எதையுமே பேசாமல் அவங்க செய்ததான காரியம் கர்த்தரை துதித்து பாடினார்கள். ஏனென்றால் தேவன் அறியாதபடிக்கு எந்த காரியமும் நடைபெறாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட கர்த்தர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார் என்றால் அதை யாருமே மாற்றவே
முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அதுபோல இந்த பவுலையும் சீலாவையும் எத்தனை அடி அடித்தாலும் அவர்கள் சோர்ந்து போகாதபடிக்கு, அவர்கள் அப்படியே வேதனையில தூங்கி விடாதபடிக்கு அவர்கள் கர்த்தரை பாடி துதித்து தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த சத்தத்தை சிறைச்சாலைக்காரன் கேட்டு கொண்டிருந்தான் என்று பார்க்கிறோம். ஆனால் அந்த நோக்கம், அவர்கள் இருவரையும் சிறையிலே போட்டார்கள் என்றால் தேவன் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அவர்கள் பாடி தேவனை மகிமைப்படுத்தின அந்த சத்தத்தை சிறைச்சாலைக்காரர்கள் கேட்டு கொண்டிருந்தார்கள். அது மட்டுமல்ல, இவர்களுடைய பாடலின் சத்தம், துதியின் சத்தம் அந்த சிறைச்சாலையே அசைய பண்ணினது என்று பார்க்கிறோம். அப்படியானால் நாம் ஜெபிக்க கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய குடும்பத்தில் ஒரு அசைவை உண்டாக்கி ஒரு வல்லமையான காரியங்களை கர்த்தர் நடப்பிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே. ஹல்லேலூயா. அவர்களுடைய கட்டுகள் அருந்தது என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த சிறைச்சாலைக்காரர் வந்து கேட்கிறாரு, ஆண்டவன்மாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபோது பவுலும் சீலாவும் சொல்லுகிறார்கள், நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். சொன்னது மட்டுமல்ல, அதே வேளையில் தேவனாகிய கர்த்தர் அவர்கள் உள்ளங்களிலே கிரியை செய்து அந்த சிறைச்சாலைக்காரனையும் அவனுடைய குடும்பத்தையும் கர்த்தர் ரட்சித்து அதே நாளிலே ஞான ஸ்நானம் எடுக்கத்தக்கதாக ஒரு கிருபையை பாராட்டினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அப்படியானால் அந்த சிறைச்சாலை அனுபவம் என்பது ஒரு வெற்றியான ஒரு நாளாக அவர்களுக்கு காணப்பட்டது. சரீரத்திலே அடி, வேதனை எல்லாம் இருந்தது. ஆனாலும் தேவனுடைய பார்வையிலே பார்க்கும்போது அங்கே அநேகர் கர்த்தரை அறிந்து கொள்ளக்கூடியதான ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாக உலகத்தின் அக்கிரமங்களுக்கு விலக்கி தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதியாகிறதான ஒரு வாழ்க்கை வாழும்படியாக தேவனாகிய கர்த்தர் அந்த நாளிலே இரக்கம் செய்தார் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அது மட்டுமல்ல, அவர்கள் எந்த இடத்திலே அவமானப்படுத்தி யார் அவர்களை சிறைச்சாலையிலே போட்டார்களோ அவர்களே தேவனாகிய கர்த்தருடைய கிருபையினால இவரை வெளியே அனுப்புகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இது தேவனால் உண்டான கிருபை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அப்படியானால் தலையை உயர்த்துகிறவர் மனுஷர் அல்ல, அது கர்த்தர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்குள்ளே கிரியை செய்தபடியினால அவரை யார் யார் சிறையிலே போட வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினார்களோ, இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, எப்படியாவது பவுலும் சீலாவும் ஜெயிலிருந்து வெளியே போனா போதும் அப்படியாக நினைக்கிறதான ஒரு அனுபவத்தில் கர்த்தர் அங்கே கிரியை செய்கிறதை பார்க்கிறோம். அப்படியானால் கஷ்டத்தின் மத்தியிலே, நிந்தையின் மத்தியிலே, ஒரு அவமானப்பட்ட இடத்திலே தேவனாகிய கர்த்தர் அவர்களுடைய தலையை நிமிர்ந்திருக்க பண்ணினார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில் கூட பாருங்க, எத்தனையோ சந்தர்ப்பங்களில் எத்தனையோ காரியங்களை நாம் அனுபவித்து கொண்டே வருகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த தப்பும் செய்யாமல் ஊசியில் குத்துறது போல எத்தனை பேர் நமக்கு விரோதமாக எழும்புகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அது சொந்தக்காரங்களாக இருக்கலாம் அல்லது வேறு விதமான ஆட்களாக இருக்கலாம். நம்மை மனசு கஷ்டப்படுத்த வேண்டும் என்பதே அவர்களுடைய நோக்கமாக இருக்கும். ஆனாலும் அந்த சந்தர்ப்பத்திலேயும் நாம் செய்ய வேண்டியது, நாம் மௌனமாக நாம் கர்த்தரை துதித்து கொண்டிருப்போமானால், நாம் ஸ்தோத்தரித்து கொண்டிருப்போமானால் கர்த்தர் நிச்சயமாகவே அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அதனால தான் வசனத்தில் பார்க்கிறோம், சத்துருக்களுக்கு முன்பாக தேவனாகிய கர்த்தர் நம்முடைய தலையை உயர்த்துகிறவராய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இப்படியாக அது மட்டுமல்ல, அப்போஸ்தலர் நடபடிகள் 13வது அதிகாரம், அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கும்போது நாம் பார்க்கிறோம், ஒரு கூனியை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 11ஆம் வசனத்திலேருந்து நாம் வாசிக்கும் போது, அவள் எவ்வளவு கூட கொஞ்சம் கூட அவள் நிமிர முடியாத ஒரு கூனியாய் காணப்பட்டாள் என்று பார்க்கிறோம். கொஞ்சம் கூட அவளால் நிமிர்ந்து நடக்கவே முடியாது.
18 வருஷமாக அவள் கூனியாய் காணப்பட்டாள். அவள் கூனியாய் இருந்தா எவ்வளவு பிரச்சனை இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிமிர்ந்து மேலே பார்க்க முடியாது, அது கர்த்தரை நிமிர்ந்து ஆராதிக்க முடியாது, யாரையும் நிமிர்ந்து பார்க்க முடியாது. ஆனால் எல்லா சூழ்நிலையின் மத்தியிலேயும் தேவனை மட்டும் அந்த சகோதரி விடவே இல்லை, ஆலயத்தை விடலை. நம்மன்னா ஒரு சின்ன ஒரு தலைவலி வந்தால் போதும், ஒரு காய்ச்சல் வர்றது மாதிரி தோணுனா போதும், உடனே ஆலயத்திற்கு லீவு போடலாமான்னு நினைப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அந்த சகோதரியை பார்க்கும்போது 18 வருஷமாக அவள் ஆலயத்திற்கு வந்து கொண்டே இருந்தாள் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆலயத்தை மறக்கவே இல்லை. ஆனால் எவ்வளவு நிந்தைகளை அனுபவித்திருப்பாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நமக்கு தெரியும், யாராவது கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் குண்டா இருந்தா எப்படி இருந்தாலும் சரி உடனே மற்றவர்கள் கேலி பண்ணுவாங்க. ஆனால் இந்த சகோதரி போகும்போது சின்ன பிள்ளைங்க எல்லாம் கூனி போறா இப்படி எவ்வளவு பரியாசம் பண்ணியிருப்பாங்க, எவ்வளவு நிந்தைகளை அனுபவித்திருப்பார்கள். ஆனால் எதற்கும் இடம் கொடாதபடிக்கு கர்த்தரை ஆராதிக்க, கர்த்தரை மகிமைப்படுத்த அவள் தவறியதே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்தபடினால தேவனாகிய கர்த்தருடைய கண்கள் ஒரு நாள் அந்த சகோதரியை பார்த்தது என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. பார்த்து அந்த சகோதரியை தேவனாகிய கர்த்தர் நினைவு கூர்ந்தார் என்று பார்க்கிறோம். 13வது வசனத்தை படிங்க. அவள் மேல் தமது கைகளை வைத்தார், அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். ஒரு நாள் ஒன்று வந்தது, அவள் மேல் இயேசு கிறிஸ்து தம்முடைய கரத்தை வைத்தார், அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அப்படியானால் கூனிக்கொண்டே இருந்த அந்த சகோதரியை ஒரு நாள் தேவனாகிய கர்த்தர் நிமிர்ந்திருக்க பண்ணினார் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரியாசம் பண்ணினவர்கள் மத்தியில், கேலி பண்ணினவங்க மத்தியில், ஏளனமாய் நினைத்தவர்கள் மத்தியில் தேவனாகிய கர்த்தர் அவளுடைய தலையை நிமிர்ந்திருக்க பண்ணினார் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் ஒருவேளை ஏழ்மை நிலைமையில இருக்கலாம், நாம் மற்றவர்களை போல ஆடம்பரமாக இல்லாமல் இருக்கலாம், ஆகையினால நம்மை ஒருவேளை உதாசீனப்படுத்தி இருக்கலாம். ஆனாலும் ஒரு நாள் ஒன்று இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அந்த நாளிலே தேவனாகிய கர்த்தருடைய கண்கள் நம்மேல் படும்போது நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக நம்மை தலையை உயர்த்துகிறதான ஒரு வேளையை நாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாகவே அதை செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அவர் செய்ய நினைக்கிற காரியம் எதையும் அவர் தடை பண்ணவே மாட்டார் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அவளுடைய அந்த வசனத்தில் நாம் படிக்கும்போது ஆபிரகாமுடைய குமாரத்தி என்று பார்க்கிறோம். அவள் தேவனுடைய பிள்ளை தான். ஆனால் ஏதோ ஒரு சத்துரு அவளை பிடித்து கொண்டிருந்தது என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த கட்டில் இருந்து தேவனாகிய கர்த்தர் விடுவித்தார் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுபோல அந்த கூனி நிலைமையிலே காணப்படுகிறதான எத்தனையோ பேருக்குள்ள அந்த பாவத்தை விட முடியாதபடிக்கு, கோபம் என்கிறதான பாவத்தை விட முடியாதபடிக்கு, பெருமை என்கிற பாவத்தை விடாதபடிக்கு எப்படியோ அதை மூட்டை கட்டி வைத்து கொண்டே என்னால் இதை விட முடியலையே, என்னால் விட முடியவில்லையே, குடியை விட முடியலையே, பீடி சிகரெட்டை விட முடியலையே, ஆடம்பரமான வாழ்க்கையை விட முடியவில்லையே என்று யார் யார் சிந்தித்து கொண்டிருக்கிறீர்களோ, நீங்கள் உண்மையாகவே அதை நினைப்பீர்களானால் கர்த்தர் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையை வெளிச்சத்தின் வாழ்க்கையாக மாற்றுவார். ஒரு விடுதலையின் வாழ்க்கையாக தேவனாகிய கர்த்தர் மாற்றுவார். நீங்கள் நினைக்கணும், ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளை. மரியாள் சொன்னா பாருங்க, நான் ஆண்டவருக்கு அடிமை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அப்படியானால் அந்த அடிமை என்று தன்னை அர்ப்பணித்தபடியினால் தேவனாகிய கர்த்தர் அற்புதம் செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுபோல நாமும் கூட எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நம்முடைய நோக்கம், நம்முடைய எண்ணம், நம்முடைய சிந்தனை எல்லாம் என் தேவன் என்னை நிமிர்ந்திருக்க பண்ணுவார், என்னை வெட்கப்பட விடமாட்டார், என்னை கூனி குறுக விடமாட்டார். அப்படிப்பட்டதான ஒரு உன்னத அனுபவத்தை நாம் அடைவோமானால் கர்த்தருடைய கிருபை மெய்யாகவே நம்மை ஆளுகை செய்யும் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இன்னும் கூட நாம் பார்க்கும்போது நம்ம எல்லாருக்கும்
கோலியாத்து, தாவீது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நமக்கு எல்லா வேத வார்த்தைகளும் நம்ம அறிந்த வேத வார்த்தைகள் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. கோலியாத்து அவன் பெரிய உருவமாக வந்து நிற்கிறான், போர் வீரன். அவன் பக்கத்தில் யாருமே போக முடியல. 40 நாள் வந்து நிற்கிறான். ஒவ்வொரு நாளும் என்கிட்ட யார் சண்டைக்கு வருவா, என்கிட்ட யார் சண்டைக்கு வர முடியும், என்னை யார் ஜெயிக்க முடியும்னு அவன் அவ்வளவு ஒரு கோபமாக வந்து நிற்கிறதான ஒரு காரியத்தை பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. கர்ச்சிக்கிறதான ஒரு அனுபவத்தில். ஆனால் இந்த தாவீது அந்த நாட்களிலே சிறு பையனாக இருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தன்னுடைய சகோதரர்கள் எல்லாரும் அவனை துரத்துறாங்க. நீ என்ன செய்ய முடியாது, அவனோடு போர் செய்ய முடியாது, அவனோடு ஜெயிக்க முடியாது, நீ போ, நீ சின்ன பையன். அவன் சின்ன பையனானாலும் அவனுக்குள்ளே இருந்தவர் பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுபோல நமக்குள்ள இருக்கிறவர் யாரு? பெரியவர். ஹல்லேலூயா. நமக்குள்ளே வாழ்பவர் பெரியவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பாடல் பாடுங்களேன். எனக்குள் வாழ்பவர் இயேசு, என்னோடு இருப்பவர் இயேசு, என்னாலும் நீதான் என் பிள்ளை என்று என்னோடு வருபவர் இயேசு. என்னோடு இருப்பவர் இயேசு, என்னாலும் நீதான் என் பிள்ளை என்று என்னோடு வருபவர் இயேசு. ஹல்லேலூயா. அப்படியானால் இந்த தாவீது போறாரு. நான் என்னால் முடியும், நான் ஜெயிச்சுட்டு வர என்னால் முடியும். ஆனால் தாவீது கொண்டு போன ஆயுதம் என்ன ஆயுதம் எடுத்துகிட்டு போனார்? 5 கல் மட்டும்தான். 5 கல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அந்த கல்லை கொண்டு போன உடனே கோலியாத்துக்கு சிரிப்பு வருது. கேலி பண்ணுறான். என்ன யார், நான் நாயா? கல் எடுத்துகிட்டு வரையே என்னை அடிச்சுட்டு போகிறதுக்கு நான் நாயான்னு கேட்குறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரியாசம் பண்ணுகிறதான ஒரு நிலைமை. ஆனால் அந்த பரியாசம் பண்ணினாலும் கர்த்தர் என்ன செய்தார்? ஒரே கல்லில் கோலியாத்தை வீழ்த்தினார் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நம்ம பார்த்து எத்தனை பேர் பரியாசம் பண்ணுவாங்க. வெள்ளைப்புடவையும் கட்டிட்டு போறா பாரு, வீட்டிலே வேலையை பார்க்காம ஒவ்வொரு நாளும் ஓடுறா பாரு, என்னென்ன பரியாசம் பண்ணுவாங்க. ஆனால் தேவனாகிய கர்த்தர் ஒரு நாளிலே நம்மை அவர் நினைத்தருள்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மை வெட்கப்படுத்துகிற மக்கள் மத்தியில் கர்த்தர் நம்முடைய தலையை உயர்த்துவார் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஒரு அற்பமான அந்த கூழாங்கல்லை எடுத்துட்டு போனாரு. அந்த கூழாங்கல் மூலம் ஒரே 5 கல் எடுத்துட்டு போனா கூட ஒரே கல்லில் அடிச்சு கோலியாத்தை வீழ்த்துகிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அப்படியானால் நம்முடைய தேவன் பெரியவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நம்முடைய தேவன் பெரியவராயிருக்கிறார். 20ஆம் சங்கீதம் 8வது வசனத்திலே நாம் படிக்கிறோம். சங்கீதம் 20:8. அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்று பார்க்கிறோம். சங்கீதக்காரன் சொல்லுகிறத பாருங்க. அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ நிமிர்ந்து எழுந்து நிற்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறதான ஒரு அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. தாவீது சின்ன பையன்தான், ஆனாலும் கர்த்தர் அவரோடு கூட இருந்தபடியினால ஒரு பெரிய உருவமான அந்த கோலியாத்தை, பிசாசை ஜெயிக்கத்தக்கதான ஒரு கிருபையை கர்த்தர் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மட்டுமில்ல, கொடுத்த மாத்திரத்தில் அங்கே சகோதரிகள் எல்லாம் பாட்டு பாடுறாங்க. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று பாடுகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் பிற்காலத்தில் அதுதான் தாவீதுக்கு கஷ்டமான ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைங்களை யாராவது பெருமை பாராட்டினா அது சத்துருவுக்கு பிடிக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆனாலும் இந்த தாவீதை கொண்டு தேவனாகிய கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. தாவீதினுடைய தலையை கர்த்தர் உயர்த்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. யாராலும் முடியாத ஒரு காரியத்தை அந்த சிறு வயதிலே தாவீது செய்யும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். இதை பழக்கப்படுத்துவதற்காக தான் தேவனாகிய கர்த்தர் ஒருவேளை தாவீது ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் போது அவர் சொல்லியிருக்கிறார், அதை ஒரு விசை சிங்கம் வந்தது, ஒரு விசை கரடி வந்தது, நான் ஆட்டை கிழித்து போடுவது போல
கிழித்து போட்டேன் என்று சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் பழக்கப்படுத்துறதற்காக தான் ஆண்டவர் அந்த நாட்களிலே அப்படிப்பட்டதான ஒரு சோதனையை அனுமதித்திருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆனால் எல்லாவற்றிலேயும் தாவீது ஜெயம் எடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆடு மேய்த்து கொண்டிருந்ததான தாவீதை தேவன் அரசராக மாற்றினார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அது மட்டுமல்ல, நாம் பார்க்கிறோம் எஸ்தரின் புஸ்தகத்திலே நாம் பார்க்கும்போது மொர்தேகாயை குறித்து நாம் பார்க்கிறோம். மொர்தேகாய் வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறதான ஒரு மனிதன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. வாசல்ல உட்கார்ந்து கொண்டிருந்த மனிதனாய் இருந்தாலும் அவர் கர்த்தருடைய பிள்ளை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஒரு யூதன். ஆனால் அங்கே அந்த அரண்மனையிலே காணப்பட்டதான ஒரு மேல் பதவியிலே இருக்கக்கூடியதான ஆமான் என்கிறவன் வரும்போது எல்லாரும் எழும்பி அவருக்கு வணக்கம் சொல்லுகிறார்கள், கையெடுக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இந்த மொர்தேகாய் அமைதியாக உட்கார்ந்திருப்பார். இதை பார்க்கும் போதெல்லாம் ஆமானுக்கு எரிச்சல் வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. எல்லாரும் எனக்கு மரியாதை கொடுக்குறாங்க, ஆனால் இந்த வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறதான மொர்தேகாய் என்னை மதிக்கவில்லையே என்று மிகவும் அவர் கோவப்பட்டு கொண்டே இருந்தார். இதெல்லாம் வீட்டில் போய் சொல்றாரு. சொல்லும்போது ஆமானுடைய நண்பர்களும் மனைவியும் சொல்றாங்க, நீ எப்படி இருந்தாலும் 13வது வசனத்தை படிங்க. 6ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே நாம் படிக்கிறோம். தனக்கு நேரிட்ட எல்லாவற்றையும் தன் மனைவியாகிய சிரேஷுக்கும் தன் சிநேகிதர் எல்லாருக்கும் அறிவித்த போது, சிநேகிதர் எல்லாருக்கும் சொன்ன போது அவருடைய ஆலோசனைக்காரரும் அவன் மனைவியாகிய சிரேஷும் அவனை பார்த்து மொர்தேகாய்க்கு முன்பாக நீ தாழ்ந்து போவது நிச்சயம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைக்கு விரோதமாக நீர் தாழ்ந்து போவது நிச்சயம். எவ்வளவுதான் அவர் கையெடுக்கல, அவர் உனக்கு எழும்பல, நீ என்ன குறை சொன்னாலும் சரி, ஆனால் ஒரு நாள் அவர் யூதரானால், அவர் கர்த்தருடைய பிள்ளையானால் அவருக்கு முன்பாக நீர் தாழ்ந்து போவது நிச்சயம். ஆனால் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரிகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இந்த ராஜா இந்த ஆமானை எல்லா விதத்திலேயும் அவர் கூடவே கூட்டிட்டு போறாரு. எஸ்தர் வைத்த விருந்துக்கும் ஆமானை அழைத்து கொண்டு போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆனால் உலகத்தில் எந்த உயர் பதவியில் பிரபுக்கள் மத்தியில் ஆமானை ஒரு பெரிய இடத்துல வைத்திருந்தாலும் கர்த்தருடைய பார்வையில் ஆமான் ஒரு தாழ்ந்த நிலைமையிலே தான் காணப்பட்டார். ஹல்லேலூயா. ஏனென்றால் ஆமான் கர்த்தருடைய பிள்ளை இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இந்த மொர்தேகாய் கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிறபடினால அவன் வாசல்ல உட்காருகிறவனாய் இருந்தாலும் கூட, ஆனால் கர்த்தருடைய கண்கள் அவர் மேல் பார்த்து கொண்டே இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மற்றவங்க முன்னாலே அசிங்கப்பட்டாலும் ஒரு நாள் அவருடைய தலையை உயர்த்துவேன் என்று தேவன் சித்தம் கொண்டு ஒரு நாள் தேவனாகிய கர்த்தர் இந்த மொர்தேகாயை உயர்த்துகிறதை பார்க்கிறோம். இந்த ஆமான் மொர்தேகாய்க்கு செய்து வைத்திருந்ததான தூக்கு மரத்தில் அவனையே தூக்கிலே போட்டார்கள் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அது மட்டுமல்ல, இந்த மொர்தேகாய் மூலமாக எஸ்தரின் மூலமாக தேவனாகிய கர்த்தர் யூத ஜனத்தையே மீட்டு கொண்டார் என்று பார்க்கிறோம். 127 நாடுகளில் உள்ளதான எல்லா யூத ஜனங்களையும் மீட்டு கொள்ளும்படியாக தேவனாகிய கர்த்தர் இவர்கள் இருவரையும் கருவியாக பிரயோஜனப்படுத்துகிறார் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அப்படியானால் அவர் சிறியவனை புழுதியில் இருந்து உயர்த்தி பிரபுக்களோடு கூட உட்கார வைக்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆனால் அந்த அரண்மனையில் எல்லாரும் நினைச்சிருப்பாங்க, இந்த மொர்தேகாய் வாசல்ல உட்காரவன் தானே, இந்த மொர்தேகாய் வாசல்ல உட்காருகிறவன் தானே என்று நினைத்திருப்பார்கள். ஆனால் நாள் ஒன்று வந்தது, தேவனாகிய கர்த்தர் அவரை நினைத்தருளினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ராஜாவை கொலை செய்ய வேண்டும் என்று பிரயாசப்பட்டதான ஒரு நாளில் இந்த என்ன பண்றாங்க, அதை கண்டுபிடித்தது இந்த மொர்தேகாய் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அதை போய் ராஜாவிடத்தில் சொல்றாங்க. ராஜாவின் மேல் கை போட பிரயாசப்பட்ட போது இந்த மொர்தேகாய் தான் இதை நமக்கு சொல்லி ராஜாவினுடைய உயிருக்கு பாதுகாப்பு கிடைத்தது என்று சொன்ன மாத்திரத்தில் ராஜா சொல்றாரு, அவனை என்ன செய்ய வேண்டும், கனப்படுத்த வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. நான் சுருக்கமாக சொல்லிட்டே போறேன். அவரை கனப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இந்த கனம் ஆமான் நினைக்கிறாரு, என்னை அன்றி
ராஜா யாரை கனம் பண்ண போகிறார்? தனக்குள்ள ஒரு பெருமை, என்னதானே எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போறாரு, விருந்துக்கு போனாலும் ராஜாவோடு கூட உட்கார்றதுக்கு ஆசனத்தில் உட்கார வைக்கிறது எல்லாம் என்னதானே செய்கிறாரு. அப்ப இந்த கனம் எனக்கு தான் என்று ஆமான் நினைத்து கொண்டான். நினைத்து சொல்லுகிறான், ராஜா வைக்கிற முடி, ராஜா போடுகிற வஸ்திரம் எல்லாவற்றையும் அணிந்து ராஜா ஏறுகிற குதிரையில ஏற்றி நடு தெருவெல்லாம் அழைத்து கொண்டு போக வேணும், பின்னால சொல்லி கொண்டே போக வேணும், ராஜா கனம் பண்ண விரும்புகிறவனுக்கு இவ்விதமாய் செய்யப்படும் என்று. ஆனால் இந்த கனம் எல்லாம் உடனே ராஜா சொன்னார், இதை எல்லாவற்றையும் ஒன்று கூட நீ தவற விடாதபடிக்கு எல்லாவற்றையும் வாசல்ல இருக்கிறதான மொர்தெகாய்க்கு செய்ய என்று. அப்பொழுது அந்த ஆமானுக்கு எப்படி இருந்திருக்கும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நிச்சயமாகவே சத்துருக்களுக்கு மத்தியில் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுடைய தலையை உயர்த்துகிறவராய் இருக்கிறபடியினால யார் யார் நம்மை வெட்கப்படுத்த நினைத்தாலும், நம்மை சஞ்சலப்படுத்த நினைத்தாலும் நிச்சயமாகவே தேவன் நம்மை விடவே மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. சில வேளைகளில் அவங்க எல்லாவற்றிலையும் ஜெயிச்சிடலான்னு நினைப்பாங்க, ஆனால் தேவன் பார்த்து கொண்டே இருப்பார். சமயம் வரும்போது அதற்கென்று ஒரு நாளை வைத்திருப்பார். நம்முடைய தலையை உயர்த்தும்படியாக கர்த்தர் நிச்சயமாகவே அவர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அப்படியானால் இந்த மொர்தெகாயினுடைய தலையை கர்த்தர் உயர்ந்திருக்க பண்ணினார் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது ஆமானுடைய குடும்பம் அழிந்து போய்விட்டது. இப்பொழுது மொர்தெகாய் அந்த ராஜா அரண்மனையில் ஒரு பெரிய பதவியிலே உட்கார்ந்து இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அதுபோல நம் ஒவ்வொருவரையும் தேவனாகிய கர்த்தர் உயர்ந்திருக்கும்படிக்கு, அவர் உன்னத நிலைமையிலே நம்மை வைக்கும்படிக்கு அவர் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது, ஆண்டவரே என்னை முழுவதுமாய் உம்முடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கிறேன், ஆண்டவரே தாழ்த்துகிறேன் கர்த்தாவே. என்னை யார் என்ன சொன்னாலும், யார் என்ன பேசினாலும் கர்த்தருடைய பிள்ளையாய் நாம் இருக்கிறபடினால எல்லாவற்றிலேயும் பொறுமையோடு நான் ஜெயம் எடுப்பேன், நான் ஜெயம் எடுப்பேன் என்று அந்த நம்பிக்கையோடு நாம் காணப்படுவோமானால் நம்முடைய நம்பிக்கையை கர்த்தர் ஒருபோதும் வீண் போக விடவே மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இப்படியாக மொர்தெகாயின் தலையை தேவனாகிய கர்த்தர் உயர்ந்திருக்க பண்ணினார் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. சத்ரு ஒருவேளை நம்ம குனிய வைக்க பார்க்கலாம், நம்மை கூனி குறுக பார்க்கலாம், ஆனால் கர்த்தர் நம்மை அப்படி விட மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 20வது வசனம் படிங்க. ஆதியாகமம் 39:20. யோசேப்பு பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டார்கள், சிறைச்சாலையில் ஒப்புவித்தான். கர்த்தரோ யோசேப்போடு கூட இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைத்தது என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இந்த யோசேப்பை குறித்து பார்க்கும்போது நம்ம எல்லாருக்கும் தெரியும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், யோசேப்பு கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனிதனாக இருந்தார். அது மட்டுமில்ல, சிறு வயதில் இருந்தே ஒரு தரிசனத்தோடு அவர் வளர்ந்து வந்ததை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. சகோதரர்கள் நடுவில், தாய் தகப்பன் நடுவில் அவர் தரிசனத்தை கண்டு சொல்லும்போது அது அந்த மற்றவர்கள் அந்த நாட்களிலே அது ஒரு தப்பாய் தெரிந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவன் பெரியவனா, நம்ம எல்லாரும் அவனுக்கு அடிபணிந்து போக வேண்டுமா என்று இருந்தது. ஆனால் வேளை வரும்போது யோசேப்பை கர்த்தர் உயர்த்த சித்தமானார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொந்த சகோதரர்களால் வெறுக்கப்பட்டார் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொந்த சகோதரர்கள் என்ன செய்கிறாங்க, கூட பிறந்தவங்க இந்த யோசேப்பை விற்று போடுற, குழியில் தூக்கி போடுறாங்க. அப்பொழுது ஒரு சகோதரன் சொல்கிறான், ஐயோ நான் இவனை கொல்ல வேண்டாம், இவனை நம்ம தூக்கி விட்டுருவோம். இப்படி கொஞ்சம் ஒரு அனுகூலம் கிடைக்கிறது. சரி பரவாயில்ல, கூட்டிகிட்டு வந்துடுவாங்க, வீட்டுக்கு அழைத்து கொண்டு வருவார்கள் என்று பார்த்தா மறுபடியும் என்ன செய்கிறாங்க, இஸ்மவேல் இடத்துல விற்று போட்டாங்கள் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சூழ்நிலையில் கூட இந்த யோசேப்பு என்ன செய்யலை, சகோதரர்களை திட்டினாரு, கோவப்பட்டாரு அப்படி என்று வேதத்தில் சொல்லப்படலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வேளையிலும்
இந்த யோசேப்பு என்ன நினைக்கிறாரு? செய்யுங்க செய்யுங்க, எதுனாலும் செய்யுங்க, உங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ, எவ்வளவு என்னை கஷ்டப்படுத்த முடியுமோ, என்னை எவ்வளவு பாரப்படுத்த முடியுமோ, நீங்கள் எதுனாலும் செய்யுங்க. ஆனால் ஒரு நாள் ஒன்று இருக்கிறது, கர்த்தருக்கு கணக்கு கொடுக்க வேண்டியதான ஒரு நாள் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இந்த யோசேப்புக்கு விரோதமாக எவ்வளவு தூரம் அவரை இந்த யோசேப்பை கொலை செய்ய பார்த்தாங்க, குழியில தூக்கி போட்டாங்க, சொந்த சகோதரன் என்று கூட பாராதபடிக்கு விற்று போட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விற்று போட்டது மட்டுமல்ல, தன் தகப்பனிடத்தில் போய் சொன்னாங்க, ஒரு துஷ்ட மிருகம் அவரை கடித்து கொன்று விட்டது என்று சொல்லி ஒரு அநியாயமாக பொய்யும் சொல்லி பேசிட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆனால் எல்லாவற்றின் மத்தியிலையும் தேவனும் பார்த்து கொண்டே தான் இருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நம்ம நினைப்போம், நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது, நமக்கு ஒரு நெருக்கம் வரும்போது, ஐயோ எனக்கு மட்டும்தானே இவ்வளோ வேதனை, எனக்கு மட்டும்தானே இவ்வளோ கஷ்டம், உலகத்து மனுஷர்லாம் எவ்வளவு நல்லா இருக்கிறாங்க, எவ்வளவு ஆடம்பரமாக இருக்கிறாங்க, எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறாங்க, நான் கஷ்டப்படுறேனே, நான் நித்தம் வியாகுலப்படுறேன்னு நம்ம நினைப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆனால் இந்த யோசேப்பு எல்லாவற்றையும் பொறுமையோடு சகித்து கொண்டதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. சகோதரர்களிடத்துல சண்டை போடலை, அவர் கூச்சல் போடலை, யாராவது என்ன வந்து காப்பாத்துங்க, ஏதாவது என்ன செய்யுங்க, எதையுமே செய்யலை. நீங்கள் உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ, எனக்கு விரோதமாக எவ்வளவு பிரயாசம் பண்ண முடியுமோ அவ்வளவு பண்ணுங்க. ஆனால் தேவனாகிய கர்த்தர் ஒருவர் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். என்னை தப்புவிக்கும், என்னை விடுவிக்கும்படியாக ஒரு தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை இந்த யோசேப்பு அறிந்திருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இந்த சூழ்நிலையில கடைசியில் போத்திபார் வீட்டிற்குள்ளே போய் பார்க்கிறோம். இஸ்மவேலின் இடத்துல இருந்து போத்திபார் வாங்குறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வீட்டில் வேலை செய்து கொண்டிருக்கும் போதும் எல்லா சூழ்நிலைகளிலேயும் யோசேப்பு ஒரு உண்மை உள்ள மனிதராய் காணப்பட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. உண்மை உள்ளவராய் மட்டுமல்ல, கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவருமாய் காணப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போத்திபாருடைய மனைவி தப்பு செய்ய அழைக்கும் போது கூட தேவனாகிய கர்த்தருடைய கிருபையினால இந்த யோசேப்பு அதற்கு உடன்படாதபடியினால அவர்கள் என்ன செஞ்சாங்க, தூக்கி சிறையிலே போட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசேப்பு மேலே பழியை போட்டுட்டா, போத்திபாருடைய மனைவி பழி போட்டுட்டா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பழி போட்டு இது ஜெயிலில் போட்டுட்டாங்க. ஆனால் ஜெயிலில் இருக்கும் போதும் தேவனாகிய கர்த்தருடைய கிருபை யோசேப்போடு கூட இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கேயும் யோசேப்புடைய தலையை கர்த்தர் உயர்த்துகிறார். சிறைச்சாலை தலைவனுடைய கண்களிலே யோசேப்புக்கு தயவு கிடைக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மற்ற கைதிகளுக்கெல்லாம் இந்த யோசேப்பு ஒரு அதிகாரி போல காணப்படுகிறார். இவரிடத்துல தான் எல்லா பொறுப்பையும் அந்த சிறைச்சாலைக்காரன் கொடுக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அப்படியானால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எங்கே போனாலும் கர்த்தர் ஒரு அனுகூலமான ஒரு பாதையை காட்டுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. தேவன் நமக்கு அடைக்கலவும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்று பார்க்கிறோம். அப்படியானால் ஒரு ஆபத்தான வேளைகளில் கூட அங்கே ஒரு அனுகூலம் காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. சொப்பனத்தின் அர்த்தத்தை எல்லாவற்றையும் இந்த யோசேப்பு சொன்னபடியினால தேவனாகிய கர்த்தர் மறுபடியும் அவரை உயர்த்தி அந்த அரண்மனையிலே ஒரு முக்கிய பொறுப்பை கொடுத்து எகிப்து தேசம் முழுதுக்கும் அதிகாரியாக வைத்தார் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் எங்கே இருந்த மனிதன் எப்படி தேவன் யோசேப்பினுடைய தலையை உயர்த்தி இருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அப்படியானால் யோசேப்பு சொந்த சகோதரர்கள் கஷ்டப்படுத்தினா கூட அவர் என்ன செய்யலை, எதுலேயுமே அவர் சோர்ந்து போகவே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. எது நடந்தாலும் கர்த்தர் நன்மைக்கு தவிர தீமைக்கு செய்ய மாட்டார் என்பதை இந்த யோசேப்பு அறிந்திருந்தார் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14ஆம் அதிகாரம் 8, 9, 10 வசனத்தை படிங்க. இஸ்ராவிலே ஒருவன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியாய் இருந்து இருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் விளங்காதவனாய் இருந்ததான பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான்.
அவன் பிரசங்கத்தை அப்போஸ்தலனாகிய பவுலுடைய பிரசங்கத்தை கேட்டு கொண்டிருந்தான் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இந்த சகோதரனை பற்றி பார்க்கும்போது அவர் பிறந்ததிலிருந்தே, தாயின் வயிற்றிலிருந்து பிறந்ததிலிருந்தே கொஞ்சம் கூட நடக்க முடியாத ஒரு சகோதரனாய் காணப்பட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆனால் அப்படிப்பட்டதான ஒரு சகோதரனை பார்க்கும்போது அவர் என்ன செய்கிறார்? பவுல் பேசுகிறதை கேட்டு கொண்டிருந்தார். அவனை பவுல் உற்று பார்த்து இரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் அவனிடத்தில் இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்சம் கூட நடக்க முடியாமல் சப்பானியாய் காணப்பட்டதான ஒரு சகோதரன், ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் பிரசங்கம் பண்ணும்போது எல்லாவற்றையும் அமைதலோடு கேட்டுக்கொண்டே இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. எப்படியாயினும் கர்த்தருடைய அந்த ரட்சிப்பினுடைய அந்த அனுபவம் அவருக்குள்ளே காணப்படுகிறது. எந்த நிலைமையில இருந்தாலும், நடக்க முடியாத ஒரு சப்பானியை போல காணப்பட்டாலும் அவருக்குள்ளே கர்த்தருடைய வெளிச்சம் இருந்தது, கர்த்தருடைய ரட்சிப்பு இருந்தது. ஆகையினால தேவனாகிய கர்த்தர் அப்போஸ்தலனாகிய பவுலின் மூலமாக அந்த சகோதரனை விடுவிக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அடுத்த வசனத்தை படிங்க. பவுல் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்தான். பவுல் அவனை உற்று பார்த்து ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டு என்று கண்டு, ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டு என்று கண்டு, நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தமாய் சொன்னான். உடனே அவன் குதித்து எழுந்து நடந்தான் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. தாயின் வயிற்றிலேயே சப்பானியாய் காணப்பட்டவன் தான். ஆனால் அவன் வசனத்தை, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய பிரசங்கத்தை கவனமாய் கேட்டுக்கொண்டிருந்தான். அவனுக்குள்ளே ஒரு விசுவாசம் இருந்தது, ரட்சிப்பு இருந்தது. தேவனாகிய கர்த்தர் அந்த இருதயத்தை அறிந்திருக்கிறவர். அவர் வெறும் முகத்தை பார்க்கிற தேவன் அல்ல, இருதயத்தை பார்க்கிற தேவனாய் இருக்கிறபடினால அவனுடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிந்த தேவன் அவனை எழுந்து நிமிர்ந்து நடக்க செய்தார் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அப்படியானால் எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தாலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவன் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அது மட்டுமல்ல, அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்திலே நமக்கு படிக்கிறோம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது பேதுரும் யோவானும் ஆலயத்துக்கு போனாங்க. அங்கே ஆலயத்திற்கு போகும்போது அங்கேயும் நடக்க முடியாத ஒரு சகோதரன் பிச்சை எடுத்து கொண்டிருந்தான் என்று பார்க்கிறோம். பேதுருவையும் யோவானையும் பார்த்த மாத்திரத்தில் இவர்களை உற்று பார்த்தாங்க. ஏதாயிலும் கிடைக்கும் என்று பார்த்தாங்க. ஆனால் இவங்க சொல்கிறாங்க, வெள்ளியும் பொன்னும் எங்களிடத்தில் இல்லை, எங்களிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்று சொல்லி அவர்களை நடக்க வைக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அவர்கள் சொன்ன மாத்திரத்தில் அவர்கள் எப்படி நடக்கிறாங்க? அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான், நடந்து குதித்து தேவனை மகிமைப்படுத்தினான் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அங்கேயும் அந்த சகோதரன் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் அவன் எழுந்து நிமிர்ந்து நின்று, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக, நடந்து குதித்து தேவனை மகிமைப்படுத்தினான் என்று பார்க்கிறோம். அப்படியானால் இப்படிப்பட்ட வல்லமை எங்கே இருந்து வந்தது? கர்த்தருடைய தயவினால கிடைத்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மருத்துவர்களால் கூட இவ்வளவு சீக்கிரத்தில் ஒரு அற்புதத்தை செய்ய முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் பரம வைத்தியராக இருக்கிறபடியினால, நம்மை உருவாக்கினவராக இருக்கிறபடியினால, நம்முடைய சரீரத்தில் என்னென்ன பலவீனங்கள் இருக்கிறது என்று அவருக்கு தெரியும். ஏனென்றால் நம்முடைய அவயவங்களை உண்டாக்கினவர் அவர்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நாமும் கூட நம்முடைய எந்த காரியமானாலும் கர்த்தரிடத்திலே நாம் சொல்லும்போது தேவனாகிய கர்த்தர் அற்புதம் செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இப்படியாக நாம் பார்க்கும்போது 1 சாமுவேலின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 10வது வசனம் படிங்க. அப்பொழுது சவுல் தாவீதை ஈட்டினாலே சுவரோடு சேர்த்து உருவ குத்தி போட பார்த்தான். தாவீதை ஈட்டியை கொண்டு சுவரோடு சேர்த்து ஸ்தோத்திரம் உண்டாதாக. எப்படியாவது சவுல் நினைத்தாரு தாவீதை கொன்று போட வேணும் என்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆனால் ஆரம்பத்தில் இருந்தே இந்த தாவீதோடு கூட கர்த்தருடைய கிருபை இருந்தபடியினால சவுல் எத்தனை தடவை, அநேகம் எப்படியும் 25 தடவைக்கு மேலே
அவரை கொலை பண்ண வேண்டும் என்று பிரயாசப்பட்டு கொண்டே இருந்தார் சவுல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆனால் கர்த்தருடைய பிள்ளையின் மேல் எந்த ஒரு சேதமும் இல்லாதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்து கொண்டார் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அவரை தாவீதை கர்த்தர் நிமிர்ந்து நடக்க பண்ணினார். ஆனால் சவுலோ எந்த ஈட்டியை எடுத்து அவரை கொலை பண்ண வேண்டும் என்று நினைத்தாரோ அதே ஈட்டியிலே சாய்ந்து தன்னுடைய ஜீவனை விட்டார் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அப்படியானால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆகையினால நாம் ஆரம்பத்தில் கொண்டிருந்ததான நம்பிக்கை, விசுவாசம் எல்லாவற்றையும் நாம் பூரணப்படுவோமானால் வசனம் சொல்லுகிறது, பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொல்லுகிறதான வசனத்தின்படி நாம் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடையும் போது நாம் கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் அவர் அற்புதமான காரியங்களை அவர் செய்ய வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நம்முடைய வாழ்க்கையில் எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் அவர் நம்மை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஏனென்றால் நாம் வசனத்திலே நாம் பார்த்தோம், அவர் எகிப்தின் அடிமையாய் இருந்த போது அவர்கள் அந்த தேசத்திலேருந்து அழைத்து கொண்டு வந்து நுகத்தடிகளை முறித்து அவர்களை நிமிர்ந்து நடக்க பண்ணினார். அதுபோல நம் ஒவ்வொரு குடும்பங்களிலேயும் அதிகமான நுகத்தடிகள் காணப்படும். பிரச்சனைகள், போராட்டங்கள், கலக்கங்கள், கண்ணீர்கள், பற்றாக்குறைகள், இப்படி பலவிதமான நுகத்தடிகள் காணப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இவைகள் எல்லாவற்றையும் நீக்கி தேவனாகிய கர்த்தர் நம் ஒவ்வொரு குடும்பங்களையும் அவர் நிமிர்ந்திருக்க பண்ணுவேன் என்று வாக்களித்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இந்த வருஷம் முழுவதும் தேவனாகிய கர்த்தர் நடத்தி வந்திருக்கிறார். எத்தனையோ இக்கட்டான சூழ்நிலைகளிலேயும் நம்மை கர்த்தர் நடத்தி வந்திருக்கிறார் என்றால் இனி வருகிற ஆண்டவரை எங்கள் ஒவ்வொரு குடும்பங்களும் தலை நிமிர்ந்திருக்க வேணும், எங்களை நிமிர்ந்திருக்க பண்ணுங்க ஆண்டவரே என்று கர்த்தருடைய சமூகத்திலே நாம் கேட்போமானால் கர்த்தர் நம்முடைய தலையை நிமிர்ந்திருக்க பண்ணுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. பவுலையும் சீலாவையும் தேவனாகிய கர்த்தர் குற்றப்படுத்தினவர்கள் மத்தியிலே நிமிர்ந்திருக்க பண்ணினார் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நிமிர முடியாத கூனியை கர்த்தர் நினைத்தார், அவளை நிமிர்ந்து பார்க்க உதவி செய்தார் என்று பார்க்கிறோம். அவளுடைய கட்டுகளை கர்த்தர் அறுத்து போட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அது மட்டுமல்ல, ஆயுதமே இல்லாம வெறும் 5 கல்லை மட்டும் வச்சுட்டு தாவீது என்ன செய்தாரு, கோலியாத்தை கொன்று அங்கேயும் தாவீதினுடைய தலையை தேவனாகிய கர்த்தர் நிமிர்ந்திருக்க பண்ணினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இது முடியுமா, இது நடக்குமா என்று நான் ஆச்சரியப்படுகிற விதத்தில் கர்த்தர் தாவீதினுடைய தலையை உயர்த்தினார் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. வெறுத்து ஒதுக்கின சகோதரர்கள் மத்தியில் தேவனாகிய கர்த்தர் யோசேப்பினுடைய தலையை உயர்த்தினார் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. கடைசி நாட்களில் எல்லாரையும் பராமரிக்கும்படியாக, எல்லாருக்கும் ஆகாரம் கொடுக்கும்படியாக, குடும்பத்தை பாதுகாத்து கொள்ளும்படியாக முழு குடும்பத்துக்கும் ஒரு காரணராக இந்த யோசேப்பு இருந்ததை பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இப்போ அழுகிறாங்க, சகோதரர்கள் எல்லாம் போய் அழுகிறாங்க, ஐயோ நாங்கள் உங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் கொடுத்தோமே, இவ்வளோ உபத்திரம் கொடுத்தோமே, எங்களை கைவிட்டுறாதே, எங்களை கைவிட்டுறாதே என்று. ஆனால் எதையுமே இந்த யோசேப்பு மனதில் வைக்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. கர்த்தருடைய கிருபையினால, கர்த்தர் அவரோடு கூட இருந்தபடியினால தன்னுடைய சகோதரர்கள் மற்றவர்கள் செய்த எல்லா விதமான தப்புகளையும் அவர் மன்னித்து மறந்து தம்முடைய குடும்பத்தை பராமரித்து தன்னுடைய சகோதரர்கள் அவருடைய காலில் போய் விழுந்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்படியானால் இந்த யோசேப்பினுடைய தலையை அரண்மனையிலே உயர வைத்தது மட்டுமல்ல, சகோதரர்கள் மத்தியிலேயும் உயர்ந்திருக்க பண்ணினார் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. பாவத்துக்கு அடிமையாகாதபடிக்கு சிறைச்சாலையிலே போக வேண்டிய ஒரு நிலைமை வந்தாலும் அதே அரண்மனையிலே தேவனாகிய கர்த்தர் உயர்ந்திருக்க பண்ணினார் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. முழு எகிப்துக்கும் அதிகாரியாக மாற்றினார் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அது மட்டுமல்ல, தாயின் வயிற்றில் சப்பானியாய் பிறந்ததான கொஞ்சம் ஒன்றுமே முடியாது, எந்த விதமான மார்க்கமே இல்லை, அவ்வளவுதான்,
அப்படி என்கிற ஒரு நிலைமை இருந்த போது கூட கர்த்தர் நினைத்து அவர்களை கர்த்தர் நடக்க பண்ணினார் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. கர்த்தருடைய பிள்ளைகள் கரத்தை பிடித்து எழும்பு என்று சொல்லும்போது அவர்கள் எழும்பினார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையிலேயும் எப்படிப்பட்ட சூழ்நிலையானாலும் இது முடியாது, இது உன்னால செய்ய முடியாது, இது நடக்காது, அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை வந்தாலும் கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய உறவினர்கள் மத்தியில், நம்முடைய பக்கத்தில் உள்ளவங்க மத்தியில், எல்லார் மத்தியிலேயும் நாம் கர்த்தருடைய பிள்ளையானால், அதாவது ஆமானுடைய மனைவி சொன்னது போல, நீ யூத குலமானால் அவனுக்கு முன்பாக நீ தாழ்ந்து போவது நிச்சயம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நாம் கர்த்தருடைய பிள்ளையானால் நமக்கு முன்பாக மற்றவர்கள் தாழ்ந்து போவது நிச்சயம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அந்த நம்பிக்கையோடு கூட ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளை, நான் உம்முடைய பிள்ளை, என்னுடைய தலையை கர்த்தர் நிச்சயமாக அவர் இறங்க விடவே கூடாது என்று சொல்லி நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய சமூகத்தில் கேட்போமா? ஆண்டவரே எந்த சூழ்நிலையிலேயும் நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் கர்த்தருடைய பிள்ளை, என்னுடைய தலை இறங்கக்கூடாது, என்னுடைய தலை இறங்கக்கூடாது, என்னை உயர்ந்திருக்க பண்ணுங்க, என்னை வாழ்ந்திருக்க பண்ணுங்க, என்னை வாழ்ந்திருக்க பண்ணுங்க. சத்துருக்களுக்கு மத்தியில நான் ஜெயகீதம் பாட வேணும் என்று கர்த்தருடைய சமூகத்தில் கேட்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுவரையிலேயும் தேவனாய கர்த்தர் கண்மணி போல நடத்தி வந்திருக்கிறாரு. கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? எந்த கஷ்டத்தின் மத்தியில, உபத்திரவத்தின் மத்தியில அப்பா கூட இருந்தாங்களே, அப்பா கூட இருந்தாங்களே, என் தகப்பன் கூட இருந்து நடத்தினாரே. கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. இனிமேலும் நடத்துங்கப்பா, இனிமேலும் நடத்துங்கப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Hallelujah, praise the Lord, praise the Lord, hallelujah, 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 ஸ்தோத்திரம், 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 hallelujah. எல்லாரும் துதிப்போம், எல்லாரும் துதிப்போம். ஒரு நிமிடம் எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நம் தலைகளை உயர்த்துகிற கர்த்தர் நம் என்றைக்கும் நம்மளை வெட்கப்பட விட மாட்டார். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எத்தனை துன்பம் வந்தாலும், எத்தனை இன்னல்கள் வந்தாலும் நம்ம எப்பொழுதும் நம் தலையை இறங்க கர்த்தர் விட மாட்டார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் கர்த்தரை கேட்போம். ஹல்லேலூயா, நிமிர்ந்து நடக்க பண்ணுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, hallelujah, praise the Lord, 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 hallelujah, praise the Lord, hallelujah, 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 hallelujah. தெரிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார், மகனாக மகளாக தெரிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார், மகனாக மகளாக தெரிந்து கொண்டார். நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. கழுவப்பட்டேன், கழுவப்பட்டேன், இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்டேன், 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 இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்டேன். நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நிரப்பப்பட்டேன், நிரப்பப்பட்டேன், ஆவியின் வல்லமையால் நிரப்பப்பட்டேன், 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 ஆவியின் வல்லமையால் நிரப்பப்பட்டேன். நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே.
என்னாலும் நான் சுகமானேன் இயேசுவின் ரத்தத்தாலே சுகமானேன் சுகமானேன் இயேசுவின் ரத்தத்தாலே சுகமானேன் சுகமானேன் நான் சுகமானேன் இயேசுவின் ரத்தத்தாலே சுகமானேன் சுகமானேன் நான் சுகமானேன் இயேசுவின் ரத்தத்தாலே சுகமானேன் சுகமானேன் நான் சுகமானேன் இயேசுவின் ரத்தத்தாலே சுகமானேன் நான் இயேசுவின் பிள்ளை பயமே இல்ல என்னாலும் சந்தோஷமே இயேசுவின் பிள்ளை பயமே இல்ல என்னாலும் சந்தோஷமே என்னாலும் சந்தோஷமே என்னாலும் சந்தோஷமே என்னாலும் சந்தோஷமே Hallelujah 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 எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள் கர்த்தரை துதியுங்கள் ஆண்டவர் நம்மை நிமிர்ந்து நிற்க செய்கிற கர்த்தர் நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை நிமிர்ந்து நிற்க பண்ணுவார் எல்லா நுகத்தடிகளை கர்த்தர் முறித்து போடுகிறார் அபிஷேகத்தினாலே நுகங்கள் முறிக்கப்படுகிறது அபிஷேகத்தினாலே கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது அபிஷேகத்தினாலே எல்லா நுகத்தை கர்த்தர் முறித்து போடுகிறார் நுகங்கள் முறிந்து போகிறது இந்த ஆராதனை நேரத்தில் எல்லா வியாதி நுகங்கள் எல்லா பிரச்சனை நுகங்கள் எல்லா போராட்டத்தின் நுகங்கள் இப்பொழுதே கர்த்தருடைய ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் எல்லா நுகங்களை முறியடிக்கிறார் எல்லா நுகங்களை முறியடிக்கிறார் சாத்தானின் கட்டுகளை கர்த்தர் சுட்டரிக்கிறார் கர்த்தர் சுட்டரிக்கிறார் பரிசுத்த அக்கினி ஹalleluya நுகங்களை முறிக்கிற அபிஷேகம் நுகங்களை முறிக்கிற அபிஷேகம் கட்டுகளை அறுக்கிற அபிஷேகம் ஹalleluya ஹalleluya இப்பொழுது இறங்கட்டும் இப்பொழுது இறங்கட்டும் இப்பொழுது எங்கள் சபை மேல இறங்கட்டும் எங்கள் சபை மேல இறங்கட்டும் 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 நுகங்களை முறிக்கிற அபிஷேகம் கட்டுகளை அவிழ்க்கிற அபிஷேகம் கட்டுகளை அவிழ்க்கிற அபிஷேகம் ஹalleluya 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 துதியுங்கள் துதியுங்கள் பிசாசு வெட்கப்பட்டு ஓடும்படியாக சாத்தான் வெட்கப்பட்டு ஓடும்படியாக ஹalleluya துதியுங்கள் ஆர்ப்பரியுங்கள் கர்த்தரை ஆர்ப்பரியுங்கள் கர்த்தரை ஆர்ப்பரியுங்கள் ஹalleluya ஹalleluya விடுதலை உண்டாகட்டும் விடுதலை உண்டாகட்டும் விடுதலை உண்டாகட்டும் ஹalleluya 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 praise the lord praise the lord praise the lord praise the lord hallelujah 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 praise the lord பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் நம்முடைய சபை மேலே ஒவ்வொரு பேர் மேலே இறங்கி இருக்கிறது எல்லா சாத்தானின் கட்டுகளின் எல்லா நுகங்களை எல்லா பிரச்சனை நுகங்களை எல்லா போராட்டத்தின் எல்லா மனக்குழப்பத்தின் நுகங்களை ஹalleluya கர்த்தர் இந்த நாளிலே சுட்டரிக்கிறார் பரிசுத்த ஆவியானவர் அக்கினி பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி இப்பொழுதே சுட்டரிக்கிறது ஹalleluya மனதின் குழப்பங்களை கர்த்தர் சுட்டரிக்கிறார் ஹalleluya சாத்தான் வெட்கப்பட்டு ஓடுகிறான் எல்லா வியாதியின் கட்டுகளை எல்லா வியாதியின் நுகங்களை கர்த்தர் சுட்டரிக்கிறார் கர்த்தர் சுட்டரிக்கிறார் ஆவியானவர் சுட்டரிக்கிறார் ஹalleluya 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 ஸ்தோத்திரம் 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 ஹalleluya கர்த்தர் இந்த நாளிலே ஒரு பெரிய விடுதலை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் நம்முடைய தலையை நிமிர்ந்து நடக்க பண்ணும்படியாக ஒரு ஜெயத்தோடு ஒரு ஜெய கம்பீரத்தோடு நாம் வாழும்படியாக கர்த்தர் நம்முடைய தலையை நிமிர்ந்து நிற்க பண்ணுவார் இனி நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை யாக்கோபின் முகம் செத்து போவதில்லை ஹalleluya ஹalleluya கர்த்தர் உங்களை உயர்த்துவார் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார் ஹalleluya நன்றி ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்முடைய வார்த்தை அனுப்பி ஆண்டவரே இந்த நாளிலே குணமாக்கினதற்காக நீர் தந்த விடுதலைக்காக ஆண்டவரே உம்முடைய ஆலயத்திலே உம்முடைய பரிசுத்த சன்னிதானத்திலே வந்திருக்கிற ஒவ்வொரு பேர் மேலே கர்த்தாவே பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னவர் கர்த்தாவே இந்த வருஷத்தின் கடைசி நாட்களிலும் ஆண்டவரே
எங்கள் சபை மேலே ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே என் தேவன் நீர் அளவில்லாமல் ஊற்றி கொண்டிருக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவர் இனி சஞ்சலங்கள் வேண்டாம் அப்பா, இனி வேதனை வேண்டாம் ஆண்டவரே, இனி துக்கம் வேண்டாம், இனி கண்ணீர் வேண்டாம், இனி கவலை வேண்டாம் ஆண்டவரே. என்னாலும் சந்தோஷம். நான் இயேசுவின் பிள்ளை, நான் இயேசுவின் பிள்ளை. இனி கவலை வேண்டாம், என்னாலும் சந்தோஷமே, என்னாலும் சந்தோஷமே. ஹalleluya ஹalleluya. நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே உம்முடைய ஆலயத்துக்கு வந்த எல்லாரையும் கர்த்தாவே உம்முடைய ஆனந்த சந்தோஷத்தினாலே என் தேவனீர் நிரப்பினதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. உமக்கு நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஐயா. தொடர்ந்து கர்த்தாவே உம்முடைய வல்லமையுள்ள கரம் இந்த நாளிலே ஒவ்வொரு பேர் மேல அமர்ந்து கர்த்தாவே நீர் ஆசீர்வதித்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். மன மகிழ்ச்சினால நிரப்புங்க, பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு பேருடைய தேவைகளை ஆண்டவரே இந்த நாளில் நீர் சந்திக்க வேண்டும் ஐயா. உம்முடைய கிருபை ஒவ்வொரு நாளிலும் ஆண்டவரே உம்முடைய மக்களை சூழ்ந்து பாதுகாத்து ஆண்டவரே நீர் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்கப்பா. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.